முன்னொரு காலத்துல வீரேந்திரான்னு ஒரு ராஜா இருந்தாரு. இவருகிட்ட அளவுக்கு அதிகமா தங்கம் இருந்துச்சு. எப்பவுமே அந்த தங்கத்தை பார்த்து ரொம்ப கர்வப்படுவாரு. ஒரு நாள் காலையில மகாராஜா அவரோட பெரிய அரங்கத்துல உட்கார்ந்து தன்னோட செல்வத்தை பத்தி பெருமையா யோசிச்சுட்டு இருந்தாரு. அவரோட பக்கத்துல மந்திரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சோமு, என்கிட்ட இருக்க செல்வத்தை பாரு. இன்னும் 100 வருஷம் போனாலும் மக்கள் என்ன பெரிய மகாராஜான்னு தான் நினைப்பாங்க. இந்த உலகத்திலேயே என்கிட்ட தான் அதிகமா தங்கம் இருக்கு. மக்கள் என்ன மறக்கவே மாட்டாங்கல்ல? ஆமா மகாராஜா, உங்ககிட்ட இருக்க அளவுக்கு தங்கம் வேற யாருக்கிட்டையும் இல்ல. மகாராஜா கர்வத்துல சிரிக்கிறாரு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மகாராஜா ஏழைகளை மதிக்கிறதே இல்ல. ராஜ்யத்தோட பிரச்சனைகளையும் தீர்க்காம வெறும் அவரோட தங்கத்தை பாதுகாக்கிறதையே வேலையா வச்சிருந்தாரு. இதையெல்லாம் பார்த்த மந்திரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மகாராஜா எப்போ பார்த்தாலும் தங்கத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏழைகளை மதிக்கவே மாட்டேன்றாரு. ராஜ்யத்தை பத்தி மக்களை பத்தியும் யோசிக்க மாட்டேன்றாரு. இப்படியே போனா எதிரி நாட்டு ராஜாக்கள் சீக்கிரமாவே நம்ம நாட்டை கைப்பற்றிடுவாங்க. ஏதாவது பண்ணி மகாராஜாவை வழிக்க கொண்டு வரணும். என்ன பண்றது? இப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாரு. சில மணி நேரத்துக்கு அப்புறமா மந்திரிக்கு ஒரு யோசனை வருது. இப்படி பண்ணா சரியா இருக்கும். நாளைக்கே இதை செய்யறேன். மறுநாள் காலையில மகாராஜாக்கு முன்னாடி 2 மரப்பெட்டிய கொண்டு வந்து வைக்கிறாரு. சோமு, என்னது? மகாராஜா, உங்களுக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசா? ஆமா மகாராஜா. என்னது? திறந்து காட்டுங்க. சோமு 2 மரப்பெட்டியையும் திறந்து காட்டுறாரு. அது 2லயும் வெறும் சாம்பல் தான் இருந்துச்சு. இத பார்த்து மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன சோமு, சாம்பலை எடுத்துட்டு வந்து பரிசுன்னு சொல்றீங்க? மகாராஜா, இங்க இடது பக்கம் இருக்க சாம்பல் ஒரு பணக்கார ராஜாவோட சாம்பல். வலது பக்கம் இருக்கிற சாம்பல் ஒரு பிச்சைக்காரனோட சாம்பல். ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இதை ஏன் 2 பெட்டியில கொண்டு வந்திருக்கீங்க? மகாராஜா, 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் கடைசியில இவங்க 2 பேருமே இப்படி சாம்பலா மாறிட்டாங்க. தங்கம் இருந்தாலும் இல்லைன்னாலும் கடைசியில நம்ம எல்லாருமே சாம்பல் தான். மகாராஜா அமைதியா அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தையும் அப்புறமா அந்த சாம்பல்லையும் பாக்குறாரு. மகாராஜா, நீங்க அதிகமா தங்கம் வச்சிருந்தா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் உங்களை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ராஜா வருவாரு. இந்த எல்லா தங்கமும் அவருக்கு சொந்தமாயிடும். அப்போ ஜனங்க உங்களை மறந்து அவரை கொண்டாடுவாங்க. அப்படின்னா மக்கள் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்களா சோமு? ஆமா மகாராஜா, நீங்க இப்படியே ராஜ்யத்தை கவனிக்காம வெறும் தங்கத்தை பாதுகாத்துட்டு இருந்தா கூடிய சீக்கிரம் இந்த ராஜ்யம் உங்க கைய விட்டு போயிடும். அப்புறம் மக்கள் இப்படி ஒரு ராஜா இருந்ததையே மறந்துடுவாங்க. மகாராஜா ரொம்ப அமைதியா இருக்காரு. ஆனா மகாராஜா, இப்பவும் ஒன்னும் தாமதமாகல. நீங்க எல்லா மக்களையும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம பாருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்க. ராஜ்யத்தோட நலனுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அப்போ இன்னும் 100 வருஷம் போனாலும் மக்களோட மனசுல நீங்க நிலைக்குவீங்க. நீங்க சொல்றது சரிதான் மந்திரியாரே. இந்த பணம் பைத்தியம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. இனிமே நான் மக்களுக்காக வாழ போறேன். அவங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். என்னோட தப்ப சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மந்திரியாரே. இது என்னோட கடமை மகாராஜா. நீங்க நல்ல வழியில நடந்தாலே போதும். இந்த ராஜ்யம் அப்புறம் இந்த மக்கள் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டாங்க. நம்ம வாழ்றதுக்கு பணம் முக்கியம்தான்.
ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது மத்த கடமைகளை மறக்க கூடாது. கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.